ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ல இருக்கோங்க. ஆவாங்க, பூனா ஜங்ஷன்ல தான் இருக்கோம். நீங்க என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த வெளியில டிராவல் பண்ற மக்களுக்கு. ஸோ பூனா ஜங்ஷனோட பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, வெளியே ஸ்டே பண்றதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், டார்மெட்ரி, ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பூனா ஜங்ஷனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு பூனா ஜங்ஷன்ங்க. மகாராஷ்டிரால இருக்கோம் நாம. இதுக்கு முன்னாடி வீடியோல நாம கேசர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பூனா ஜங்ஷன் வரைக்கும் உதயான் எக்ஸ்பிரஸ்ல வந்தோங்க, 11302 ட்ரெயின்ல. ஸோ அந்த டிராவல் வாக் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம பூனா ஜங்ஷன்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்க போறோம். வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நாம பூனா ஜங்ஷன் உள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாங்க. இப்ப என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ரிசர்வேஷன் சென்டர் பக்கத்துல இருக்கோங்க. எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா? பூனா மும்பை பக்கத்துல இருக்கிறனால எப்பவுமே இவ்வளவு ரஷ் இருக்குங்க. மும்பை பினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இல்லையா, அதனால செம்ம ரஷ் இருக்கும் எப்பவுமே. பூனா மகாராஷ்டிரால இருக்கிற நம்ம சிலிகான் சிட்டினே சொல்லலாம். மகாராஷ்டிராவோட ஐடி கேபிட்டல், அதுக்கப்புறம் மும்பை ஃபைனான்சியல் கேபிட்டல், எல்லாமே இப்படிதாங்க இருக்கும். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன் சென்டர் முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ஷா ஷாப் இருக்கு பாருங்க, ப்ரீபெய்ட் ஆட்டோ ஷாப் இருக்கு, கவுண்டர் இருக்கு. நீங்க இங்க புக் பண்ணிக்கலாம். ஆட்டோஸ் வெளியவே நிக்குது, ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கு. ஸோ அங்க எஸ்கலேட்டர், அதுக்கப்புறம் ஸ்டேர் கேசஸ் எல்லாமே இருக்கு. நீங்க பிளாட்ஃபார்ம் உள்ள போறதுக்கு இது டிக்கெட் வாங்கிட்டு உடனே பிளாட்ஃபார்ம்குள்ள போற ஏரியா. மெயின் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் அங்க இருக்கு பாருங்க. அந்த பில்டிங்ல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. டார்மெட்ரிஸ், அதுக்கப்புறம் கிளாக் ரூம், வெயிட்டிங் ரூம் எல்லாமே அதுதான் மெயின் ஸ்டேஷன் ஏரியா. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். ஸோ நீங்க ட்ரெயின்ல இறங்குனீங்கன்னா, இங்க இறங்கினதுமே நீங்க சிட்டிக்குள்ள போகணும்னா இங்க போகணும். இங்க பாருங்க அண்டர் பாஸ் இருக்கு, அது வழியா போகணும் நீங்க. ஸோ வெளியவே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் ஃபுட் கவுண்டர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு சமோசாஸ், ரோட்டி, ரைஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. ஃபுட் பிளாசான்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த சைடு, ஐஆர்சிடிசி ஃபுட் பிளாசா, எஸ்பிஐ ஏடிஎம் கவுண்டர்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஹாய் சொல்றாங்க மக்கள். ஸோ எவ்வளவு ரஷ் பாருங்க மக்களே. ஸோ பூனாலாம் வரணும்னா இந்த மாதிரி ரஷ் இருக்கும், அதுக்கு ரெடியா வந்துக்கணும் நீங்க. ஓகேவா மக்களே? பூனா ஜங்ஷனோட அன்ரிசர்வ்டு டிக்கெட் கவுண்டர் எவ்வளவு மக்கள் பாத்தீங்கல்ல, இப்படிதாங்க இருக்கும். நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. யூடிஎஸ் ஆப் அல்லது நம்ம இப்ப புதுசா விட்டுருக்காங்கல்ல ரயில் ஒன் ஆப், ஸோ அதுல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டாதான் நல்லது. இந்த கூட்டத்துல எத்தனை நேரம் நிக்கணும்னு மட்டும் பாத்துக்குங்க. வளைஞ்சு வளைஞ்சு நம்ம திருப்பதி கோவில் கவுண்டர் மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம், நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலேயே உங்களுக்கு ரிக்ஷா மித்ரான்னு சொல்லிட்டு ஆன்லைன் ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டர் வச்சிருக்காங்க. ஸோ அழகா நீங்க பேரம் பேசலாம் தேவையில்லை, ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். உங்களுக்கு எந்த ஆட்டோன்னு சொல்லிடுவாங்க. ஆன்லைன்லயே நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும் அந்த டிக்கெட்லயே. அது வாங்கிட்டு நீங்க கிளம்ப வேண்டியதுதான் சிட்டிக்குள்ள. அப்படியே இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் பின்னாடி போனீங்கன்னா சிட்டிக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்க நிற்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட் டூர் எல்லாம் காமிக்க போறேன். பூனா பஸ் ஸ்டாண்ட் டூர் எல்லாம். ஷிர்டி எல்லாம் போகணும்னா உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி கிடைக்கலன்னா நீங்க பூனா ஜங்ஷன் தாங்க போகணும். எதர் பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல போகணும், இல்லாட்டி பூனா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருந்து இங்கிருந்து சிட்டி பஸ்ல பூனா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து ஷிர்டி பஸ் எடுக்கணும். மெட்ரோ போயிட்டு இருக்குங்க மேல. பூனாலையும் மெட்ரோ எல்லாம் இருக்கு. முடிஞ்சா மெட்ரோ டிராவல் பண்ணி பார்ப்போம். டைம் இருக்குமா என்னன்னு தெரியல.
ஸோ மக்களே நம்ம ரிசர்வேஷன் கவுண்டர் பார்த்தாச்சு, ப்ரீபெய்டு ஆட்டோ கவுண்டர் பார்த்தாச்சு, அன்ரிசர்வ்டு டிக்கெட் கவுண்டருக்குள்ள எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பார்த்தாச்சு. சிட்டிக்குள்ள போறதுக்கு எங்க பஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் போற இடத்துல உங்களுக்கு சைட்ல ஃபுல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க இருக்குங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, வடாப்பாவு எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹோட்டல் இருக்கும், ஃபுட் பிளாஸா வச்சிருக்காங்க பாருங்க, ஐஆர்சிடிசி டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம இப்போ மெயின் ஏரியாவுக்கு போக போகிறோம். நம்ம பூனா ஜங்ஷனோட மெயின் ஏரியா. அங்கே தான் வந்து கிளாக் ரூம், வெயிட்டிங் ரூம் எல்லாம் இருக்கும், ரிட்டையரிங் ரூம், டார்மிட்ரி எல்லாமே அங்கே தான் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். சரியான கூட்டங்க, இவ்வளோ ரஷ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 40 ருபீஸ்க்கு மீல்ஸ் எல்லாம் தராங்க இங்கே. ஸோ எக்கனாமிக்கலாக நீங்கள் ஃபுட்டும் சாப்பிடலாம். ஓரளவுக்கு ஹைஜீனிக்காகவே இருக்கு. நம்ம தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்குது பாருங்க. ஸோ வெளியே பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்லேயே எவ்வளோ பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க அரைவல் டிபார்ச்சர்ஸ் பார்க்கறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே எஸ்பிஐ ஏடிஎம் எல்லாம் இருக்கு. இங்கேயும் ஆட்டோஸ் எல்லாம் வருது. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தும் நீங்க பஸ் ஸ்டாண்டு வெளியே போய்க்கலாம், பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு போற பஸ் எல்லாம் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல இருந்தே கிடைக்கும். மக்களே, உண்மையான நார்த் இந்தியா ஃபீல் வருதா? இங்க பாருங்க, புக்கிங் ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து எல்லா புக்கிங் ஆஃபீஸ்லயும் இந்த மாதிரி தாங்க கியூஸ் இருக்கு. நம்ம ஊர் கியூவோட 10x 20x போடணும், அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. ஸோ டாக்ஸிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க பாருங்க. ப்ரீபெய்ட் டாக்ஸிஸும் அவைலபிளா இருக்குங்க. ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ், ஆட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே டிராப் பண்ணிடுவாங்க. வருது பாருங்க ஆட்டோஸ் சிட்டிக்குள்ள இருந்து. அங்க வந்துட்டு இருக்கு பாருங்க பஸ்ஸஸ், ஏசி பஸ்ஸஸ். அதெல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ங்க, சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ், மெட்ரோ பஸ்ஸஸ். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பூனா. எவ்வளவு ரஷ், ஒக்கா மக்கா அநியாயத்துக்கு இருக்குங்க. பூனாலையும் கண்டோன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு மிலிட்டரி வேன் நின்னுட்டு இருக்குங்க. மக்களே, இங்க பாத்தீங்கல்ல நம்ம கண்டோன்மெண்ட் வண்டி நின்னுட்டு இருக்கு. ஸோ நிறைய மிலிட்டரி பர்சன் டிராவல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான காடி இது. இந்த வண்டியில தான் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. சரியான கூட்டமா இருக்கு எல்லா சைடும். இங்க எதுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரியல. புக்கிங் ஆஃபீஸ் எதுவும் இந்த சைடு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ஃப்ரண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாக் ரூம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்குன்னு போட்டிருக்கீங்க பாருங்க. உள்ள போய் பார்க்கலாம். ஐ திங்க் பேக்கேஜ் செக் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் செக் பண்ணிட்டு உள்ள போலாம் வாங்க. வெல்கம் டு புனே ஸ்டேஷன். நடக்கிறதுக்கே இடம் இல்லைங்க, அவ்வளவு ரஷ். மக்களே, ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. மகாராஷ்டிரானாவே சிவாஜி மகாராஜ் தானே. நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து அம்பேத்கர். சூப்பரா இருக்குல்ல. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 மக்களே. எவ்வளவு ரஷ் பாத்தீங்கல்ல. ரிட்டையரிங் ரூம் இங்கேயே இருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் போல. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஆபரேட்டட் பை ஷஹீத் என்டர்பிரைசஸ். ஃபார் புக்கிங் கால்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க, இது நோட் பண்ணிக்கங்க. 7387866337. ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. பேசஞ்சர் அசிஸ்டன்ட் செல் அண்ட் ரிட்டையரிங் ரூம் அலாட்மெண்ட் மேல. மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ரிட்டையரிங் ரூம் முன்னாடி பிரைஸ் சார்ட் போட்டிருக்காங்களான்னு பாக்குறேன். தரிஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீடைல்டா தெரியும். இன்கேஸ் பூனே வந்துட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையரிங் ரூம் டார்மெட்ரிலேயே ஸ்டே பண்ணணும்னா எவ்வளவு பிரைஸ் சார்ட் இருக்குங்க, இருக்க காமிக்கிறேன். மக்களே, நம்ம பூனே ரிட்டையரிங் ரூமோட பிரைஸ் சார்ட்டுங்க. ஹிந்திலயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. மகாராஜா ஸ்வீட் 3 hours, 6 hours, 9 hours, 12 hours, 24 hours. மகாராஜா ரூம் இருக்கு, டீலக்ஸ் ஏசி ரூம் இருக்கு, டார்மெட்ரி இருக்கு, டார்மெட்ரி நான் ஏசி இருக்கு, டீலக்ஸ் ரூம் நான் ஏசி இருக்கு. ஸோ இதுதான் பிரைஸ் சார்ட்ஸ், பாத்துக்குங்க. எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸஸ்ங்க. ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு ஜிஎஸ்டியும் போட்டிருப்பாங்க. ஓகேவா?
ஸோ எக்ஸ்ட்ரா பெட்னா ₹600 per person. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஹிந்தியில இருக்கு. Approved tariff rates list for retiring rooms and dormitories at Pune railway station. இங்க எந்தெந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்காங்க. டார்மெட்ரி, லேடிஸ்க்கு, நான் ஏசி எல்லாமே எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டார்மெட்ரி இருக்கிற ஏரியாங்க. இங்க உங்களுக்கு கவுண்டரும் இருக்கும், ஜிபேயும் இருக்கு, ஜிபேலயே புக் பண்ணிக்கலாம். பூனே ரிட்டையரிங் ரூம் நவ் ஓபன், புக்கிங் கால் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, கீழேயும் நம்பர் இருந்துச்சு, அதே நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து தங்குற ஏரியாங்க. சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு பூனே ரயில்வே ஸ்டேஷன். சூப்பர் ஃபெசிலிட்டிஸ். மக்களே, ரிட்டையரிங் ரூம் தரிஃபு பார்த்தாச்சு. ரொம்ப எக்கனாமிக்கலாவே இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வந்து பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் இருக்கணும். ஓகேவா? கன்ஃபார்ம்டு பிஎன்ஆர் நம்பர் இருந்தா தான் அதை வச்சு நீங்க ரூம் புக் பண்ண முடியும். முன்னாடி 2 நாள், அதாவது நீங்க டிக்கெட் புக் பண்ண டேட்டுக்கு முன்னாடி 48 hours, பின்னாடி 48 hours நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆரிஜின் ஸ்டேஷன்லயும் நீங்க இறங்க போற அரைவல் ஸ்டேஷன்லயும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வந்து ஏடிவிஎம் மிஷின், அதுக்கு எவ்வளவு ரஷ் பாத்தீங்கல்ல. ஏடிவிஎம் மிஷின் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து நீங்க ஆந்த கூட கியூல நிக்காம இங்க புக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல. நீங்க ஆல்தவே அந்த ரிசர்வேஷன் ஆஃபீஸ்ல, அன்ரிசர்வ்ட் ஆஃபீஸ்ல அந்த கியூல நிக்க தேவையில்லை. இப்போ வந்து இவர்கிட்ட கொடுத்து அந்த ஏடிவிஎம் மிஷின்ல புக் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையரிங் ரூம் பார்த்துட்டு நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வந்தாச்சுங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு. ஆஸ் யூஷுவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஐஆர்சிடிசி கேட்டரிங் ரூம்ஸ் எல்லாமே இங்க பாருங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே அப்படியே நிரம்பி வலியுதுங்க. பூனேவோட டபுள் இருக்குங்க மும்பைல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற ரஷ். இதுக்கே பயந்துடாதீங்க. ஓகேவா? சோ இது வந்து ஹால்டிராம்ஸ். நார்த் இந்தியால ஹால்டிராம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா கிடைக்கும் ஹால்டிராம்ஸ்ல. ஓம் சாய்ராம் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஃபுட் பிளாஸா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்ல, ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்டர் ஆகிற ஏரியா இது. ஃபுட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. சாட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. நார்த் இந்தியா வந்தாச்சுல்ல, பானிபூரி, பேல்பூரி, சமோசா, கச்சோரின்னு அப்படியே நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் பொங்கி வழியும். புக் ஸ்டால் கம் மல்டி பர்பஸ் ஸ்டால் இருக்கு. இந்த செயின்ஸ் கிளாக் ரூம்ல வைக்கணும்னா கண்டிப்பா கீ அண்ட் லாக் வேணும். ஸோ அது இன்கேஸ் உங்ககிட்ட இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி பர்பஸ் ஸ்டால் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே இங்க வாங்கிக்கலாம் நீங்க. ஓகேவா? கிளீனிங்க்கெல்லாம் பாருங்க எவ்வளவு மாடர்னா மெஷின்ஸ் வச்சிருக்காங்கன்னு. மக்களே, அட் அ டைம்ல 2 ட்ரெயின் டிபார்ச்சர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. போட்டி போட்டு போயிட்டு இருக்காங்கப்பா ஸ்டேஷனுக்குள்ளேயே. சோ மக்களே, கிளாக் ரூம் வந்து இந்த சைடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிளாக் ரூம், ஏசி வெயிட்டிங் ஹால் எல்லாமே. சோ இந்த சைடு போய் பார்க்கணும் நாம. வாங்க போவோம். சரியான ரஷ்ஷா இருக்குங்க. சோ இங்க இருந்து நீங்க வெளியே போயிடலாம். ஓகேவா? இங்க ஒரு ரேம்ப் இருக்கும். ரேம்ப் வழியா நீங்க வெளியே போயிடலாம். ஆல் த வே நீங்க ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. அங்கங்க வந்து எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இத்தனை மக்களை ஒரே எக்ஸிட்ல ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. இங்க இன்னும் கொஞ்சம் புக் ஸ்டால்லாம் இருக்கு பாருங்க. சாது வாஷ்வனி மிஷன்ஸ், ராமகிருஷ்ணா புக் ஸ்டால். ராமகிருஷ்ணா மிஷனோட புக் ஸ்டால் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே இருக்கு, பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம். சோ அங்க வந்து நாம இது ஸ்டேர்கேஸ் பார்த்தோம்ல, இங்க வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. கிளாக் ரூம் அவைலபிளா இருக்கு பாருங்க, டிஜிட்டல் கிளாக் ரூம். சோ ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர், இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப பாதுகாப்பா இருக்குங்க. இதுக்கு சார்ஜஸ் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இதுக்கு எப்படி பே பண்ணணும்னு அவ்வளவா எனக்கு தெரியல. இங்க பாருங்க, passengers are advised to retrieve their belongings at least 45 to 16 minutes before their departure to allow sufficient time to resolve any unforeseen issues. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சுங்க. எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. ஓ, இங்க இருக்குங்க, to book and release via QR code. ஓ, இங்க இருக்கு ஆன்லைன் டிஜிட்டலா. சூப்பர் மக்களே. ஏதாவது ப்ராப்ளம்னா டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். சோ இந்த டிஜிட்டல் லாக்கர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் கிளாக் ரூம் பார்த்தோம்ல, அங்கிருந்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிளாக் ரூம் இருக்குங்க. 24 hours சர்வீஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ எதர் நீங்க டிஜிட்டல் கிளாக் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த கிளாக் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாக் ரூம்ல போடணும்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து லாக் வேணும். லாக் இல்லாம பேக் எடுத்துக்கவே மாட்டாங்க ஐஆர்சிடிசில, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் ரூமும் இருக்கு, நார்மல் மேனுவல் கிளாக் ரூமும் இருக்குங்க. இங்க பேக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அழகா நீங்க பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து கிளாக் ரூம்ல கொடுத்து பில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வெளியே வந்தீங்கன்னா வாட்டர் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. 10 rupees 5 rupeesக்கு வாட்டர் பாட்டில்ஸ். இது வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் மக்களே. இது லான்ச் மாதிரிங்க, ஏசி வெயிட்டிங் ஹாலு. ₹10 for every subsequent 1 hourக்கு 10 ரூபா, அடுத்தடுத்த ஹவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா. சூப்பர் மக்களே. வெறும் 10 ரூபாய்க்கு உங்களுக்கு ஏசி வெயிட்டிங் ஹால் கிடைக்குதுங்க. லான்ச் வேற லெவலுங்க. சோ இங்க புக் பண்றதுக்கு பர்சன் இருக்காங்க பாருங்க, இங்க வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். நீட்டாவே இருக்குங்க, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மக்களே, நம்ம டார்மெட்ரி பார்த்தாச்சு, ரிட்டையரிங் ரூம் பார்த்தாச்சு, ஏசி லான்ச் பார்த்தாச்சு, டிஜிட்டல் கிளாக் ரூம், நார்மல் கிளாக் ரூமும் பார்த்தாச்சு. நம்ம லான்ச்சுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பார்சல் ஸ்டேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க பைக் இதெல்லாம் பூனேக்கு கொண்டு வரணும்னா அதுவும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே இருக்கு. ஓகேவா? இந்த ஏசி வெயிட்டிங் லான்ச் இருக்கு தெரியுமா, அதுக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு பார்சல் செக்ஷன் இருக்கு, பூனே பார்சல் செக்ஷன். ஸோ ஏதாவது பார்சல் அனுப்பணும், பைக்கு ஏதாவது பொருட்கள் எல்லாம் பார்சல் அனுப்பணும்னா நீங்க பூனே பார்சல் செக்ஷன்ல இருந்து அனுப்பிச்சுக்கலாம் மக்களே. ஸோ மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல ஒரு சைடு ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சுங்க. இது வந்து பார்சல் ஸ்கேனர். நீங்க பார்சல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கணும்னா இந்த ஸ்கேன் பண்ணி எடுத்துன்னு போல. பைக்ல இருந்து இறக்கி வச்சிருக்காங்க பாருங்க, பைக்ஸ் இதெல்லாமே. சரி, நம்ம அதர் சைடு போயிட்டு வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இன்னும் வெயிட்டிங் ரூம்ஸ் பார்க்கவே இல்லை. ஏசி லான்ச் தான் பார்த்துருக்கோம். இன்னும் செகண்ட் கிளாஸ், ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூமு, நார்மல் வெயிட்டிங் ரூமு, அதுக்குள்ள எப்படி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? வாங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல நம்ம டிஜிட்டல் கிளாக் ரூம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா என்கொயரி இருக்குங்க. இன்கேஸ் நீங்க புக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கொயரி செக்ஷன்ல போய் கேட்டுக்கலாம். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இங்க வச்சிருக்காங்க. இது ரிசர்வேஷன் கவுண்டர். நம்ம உள்ள பார்த்தோம்ல, ஸோ அந்த ஏரியா இங்க இருக்கு பாருங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். பரவாயில்லைங்க, இவ்வளவு மக்கள் வந்தாலும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல ஒரு சைடுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். ரிட்டையரிங் ரூம், ஏசி லான்ச், டார்மெட்ரி எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சிவாஜி மகாராஜ் ஸ்டாச்சு இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து இன்னொரு சைடு போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம், நான் சார்ஜபிள் பேசிஸ், ஃப்ரீ தான். ஓகேவா? ஏசி லான்ச் மாதிரி நீங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் ரூம் மக்களே. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல, வெறும் வெயிட்டிங் ரூம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் அந்த சைடு இருக்கு மக்களே. அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் வந்து சார்ஜபிள்ங்க. அது வந்து இது வந்து ஏசி லான்ச் மாதிரியே. ஓகேவா? அந்த சைடு பார்த்தோம்ல 10 rupees, அதே தான். 1 hourக்கு பெர் ஹவர் 10 rupeesங்க.
இங்கேயும் அதே மாதிரி சூப்பரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. ஸோ இவர்கிட்ட பே பண்ணிட்டு நீங்க அழகா பேக் எல்லாம் வச்சுட்டு சூப்பரா இந்த ஏசி வெயிட்டிங் லாஞ்சில் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுக்குள்ள வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. பேக்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு கார்ட்டன்ல வச்சிருக்காங்க பாருங்க. ஏசி லாஞ்ச் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் பக்கத்துல இந்த மசாஜ் பார்லர் கொடுத்துருக்காங்க. ஆராமான்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி மசாஜ் சூப்பரா இருக்குல்ல. அழகா நீங்க டிராவல் கலைப்புல வந்தீங்கன்னா இங்க நீங்க இங்கேயும் ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. 10 மினிட்ஸ்க்கு 100, 15 மினிட்ஸ்க்கு 150, 20 மினிட்ஸ்க்கு 180. ஓகேவா? ஸோ இந்த மசாஜ் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ரூம் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்கு. 2 வெயிட்டிங் ரூம் இருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அரைவல்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு அரைவல்ங்க. ஸோ மக்களே, இந்த சைடு வந்து ஃபுல்லா வெயிட்டிங் ரூம்ஸ், இந்த பக்கமும் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் ஏசி லாஞ்சு, 2 ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு ரஷ்ஷை தாங்கிறதுக்கு இத்தனை வெயிட்டிங் ரூம்ஸ் தேவைதான். இங்க வாட்டர் வெண்டிங் மிஷினும் இருக்கு. இந்த சைடு 5 rupees தாங்க 1 லிட்டரு. நார்மல் பாட்டில் வாங்கினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 rupees வரும். இங்க 5 rupees கொடுக்குறாங்க. லேடிஸ் வெயிட்டிங் ரூம் தனியா இருக்கு. இதுவும் நான் சார்ஜபிள் பேசிஸ் தான். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த சைடு இருக்கு ஃபார் போத் ஜெண்டர்ஸ். ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போற மற்ற பிளாட்ஃபார்முக்கு போற ஏரியா இருக்கு. எவ்வளவு ஐஆர்சிடிசி கவுண்டர்ஸ் இருக்கு பாருங்க. மக்களே, கரெக்டா நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வரும்போது அரைவா இருக்கிற ட்ரெயின் நம்ம ஒரு ட்ரெயினுங்க. லோக்மான்ய திலக்ல இருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போற ட்ரெயினுங்க இது. 22179 சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். வேற லெவல்ல பாருங்க. எங்க வந்தாலும் நம்ம ஊரோட டச் இருக்குதானே. கரெக்டா நம்ம ஊரை ஞாபகப்படுத்துற மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் வந்துட்டாங்க பூனேல. நாம ரயில்வே ஸ்டேஷன் பிளாக் பண்ணவே எவ்வளவு ரஷ் பாருங்க மக்களே. எல்லா ட்ரெயின்ஸும் செம ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. மக்களே, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க பூனே ஜங்ஷன்ல. இப்போ வந்து நம்ம மற்ற பிளாட்ஃபார்முக்கு போற ஸ்டேர்கேஸ் ஏறி வந்தாச்சு. இங்க பாருங்க, ஸ்கை வியூ ஆஃப் அவர் பூனா ஜங்ஷன். ஜங்ஷனுக்குள்ளேயே வந்து ஒரு ரோடு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு. பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் அவர் பூனா ஜங்ஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கா? இங்கிருந்து பாக்குறதுக்கு பிரிட்ஜ் மேல சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. சோ இதெல்லாமே வந்து பூனா சிட்டிக்குள்ள ஓடுற மெட்ரோ பஸ்ஸஸ்ங்க. ஏசி பஸ்ஸஸ், ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். அதுவும் சரி, வாங்க கீழே போயிட்டு இன்னும் வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதுவும் கவர் பண்ணிடுவோம். போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த வெஹிக்கிள் எல்லாம் இருக்கும்ல, தள்ளிட்டு போற ட்ராலி எல்லாமே இருக்கு. ஓகேவா? பக்கி கார்ஸ் பார்க்கல, பேட்டரி கார்ஸ். போர்ட்டர் ஃபெசிலிட்டி தான் அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களோட ஸ்டாச்சு இருக்கிற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க தெரியுது பாருங்க, அங்க மேல தெரியுது பாருங்க, அதுதான் வந்து பூனே ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. நீங்க ஸ்டேர்கேஸ் வழியாவே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டேர்கேஸ் மேல ஏறி அந்த சைடு போயிடலாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து நம்ம பூனா பஸ் ஸ்டாண்டு போறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஜெய் சிவாஜி மகாராஜ். ஸோ
ஸோ இங்க வந்து இந்த ஸ்டேஷன் யாரு ஓபன் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. This station was opened by His Excellency Sir Leslie Orme Wilson, Governor of Bombay, on the 27th day of July 1925 ஓபன் பண்ணிருக்காங்க. மக்களே, பூனா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு வந்துட்டோங்க. உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கவர் பண்ணிட்டேன், எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறா. ஸோ வெளியே இப்போ என்னென்ன கவர் பண்ணோம்னா, வெளியே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. இன்கேஸ் நீங்க பூனே வரீங்க, ஏதாவது பேக் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க கேட்டு ஹெல்ப் வாங்கிக்கலாம். எவ்வளவு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. மக்களே, இங்க ஃபுல்லா வந்து ஆட்டோஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ரேபிடோ ஆட்டோஸும் நின்றுட்டு இருக்குங்க. நீங்க ரேபிடோ ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம் ஆட்டோ எல்லாம். ஓகேவா? நீங்க ப்ரீபெய்டு ரிக்ஷாவும் புக் பண்ணிக்கலாம், ரேபிடோ ஆட்டோவும் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே என்ட்ரன்ஸ்க்கே வந்துருவாங்க. என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு வேற என்ன அவைலபிளா இருக்குன்னா, பார்க்கிங் ஒன்லி ஃபார் ரயில்வே போலீஸ். இந்த பக்கம் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், 4 வீலருக்கு 2 வீலருக்கெல்லாம். ஸோ இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் ஐ திங்க் வெளியே இருக்குன்னு நினைக்கிற பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஃபுல்லா இங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பஸ் ஏறிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க உங்களுக்கு என்னென்ன வேற ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, பஞ்சாப் பிஎன்பி ஏடிஎம் இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம், ஒரு ரூபி ஹால் கிளினிக்னு ஒன்று இருக்கு, யூனியன் பேங்க் ஏடிஎம், அந்த ஹிட்டாச்சி ஏடிஎம், இது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 ஏடிஎம்ஸ் இருக்குங்க. எஸ்பிஐ, பிஎன்பி, யூனியன், ஹிட்டாச்சி, இவ்வளோ ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், அது மட்டும் மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்க நார்த் இந்தியா வந்தாவே நீங்க அதுக்கு யூஸ் ஆகிக்கணும். எல்லா பக்கமும் இவ்வளவு ரஷ் இருக்கதான் செய்யும். மக்களே, நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் பூனே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இங்க பாருங்க, 2 வீலருக்கு எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஆப்போசிட்லயே வந்து 4 வீலருக்கும் பார்க்கிங் ஏரியா இருக்கு. இங்க பாத்தீங்களா, சிவாஜி மகாராஜ் கொடிகள். மகாராஷ்டிரா வந்தாச்சுனாவே இந்த காவி கொடியை பார்க்கலாம். நீங்க சிவாஜி அவர்களோட உருவம் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா வீடுகள்ல எல்லாம் கூட இருக்குங்க இந்த கொடி. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க, மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச். வெளியே சிட்டிக்குள்ள போறதுக்கு இங்க வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க 2 வீலர் பார்க்கிங்க்கு பே பண்ணிக்கிறதுக்கான இடம் ஃப்ரண்ட்லயே இருக்கு பாருங்க. எடுத்துட்டு இருக்காங்க வண்டிகளை. பூனா இந்தியன் ரயில்வேஸ். வெளியே பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. நாம மெயின் பஸ் ஸ்டாண்ட் போனோம். மக்களே, வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்குங்க. பேட்டரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், பேட்டரி பஸ்ஸஸ்ங்கிற பாருங்க. இந்த பஸ்ஸஸ்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். வெளியவும் ஆட்டோஸ் கிடைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயும் ஆட்டோஸ் கிடைக்கும். வெளியே உங்களுக்கு பேக்கரிஸ், பஸ் டிக்கெட்டு, ரயில்வே டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸஸ், இது எல்லாமே இருக்கு. நேஷனல் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, பிரின்ஸ் பேக்கரி, வைஸ்ராய் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபுட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வெளியவும் இருக்கு. இது எல்லாமே வந்து ஐ திங்க் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தமிழ்நாடு டூரிசமோட அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. வேற லெவல் பண்றாங்க தமிழ்நாடு டூரிசம். மற்ற ஸ்டேட்டுக்கு வந்தாதான் தெரியுது எங்கெங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வேற லெவலு. நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கு மக்களே. இங்க பாருங்க, இதுவும் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். மக்களே, பூனே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோங்க. ஃப்ரண்ட்ல நிக்கல, பஸ் ஸ்டாப்ல தான் போய் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்துல இருக்கு. நம்ம வெளியே பார்த்தோம்லாம், அங்க பாருங்க, ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியவும் உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஆப்போசிட்ல ஒரு கிளாக் ரூம் இருக்கு பாருங்க. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, எஸ்எம்ஜிஎஸ் தர்மசாலா ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டு சிங்கிள் ரூம் 1 BHK 2 BHK எல்லாம் போட்டிருக்காங்க. பஸ்ஸஸ் வந்துட்டே இருக்குப்பா. ஸோ உங்களுக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே அவைலபிளா இருக்கு. பூனே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே. மக்களே, இங்க பாருங்க, பஸ் ஸ்டாப் போற வழியில நம்ம பிரிட்ஜ் மேல இருந்து பாக்குற வியூ.
பஸ் ஸ்டாப் அங்க இருக்குங்க. அப்படியே நீங்க ரிசர்வேஷன் கவுண்டர்ல இருந்து மேல ஏறி வந்தீங்கன்னா இந்த பூனான்னு ஒரு போட்டிருப்பாங்க, சூப்பரா ஒரு செல்ஃபி பாயிண்ட். அதுல இருந்து அப்படியே இங்க வந்தோம்னா பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்க போயிட்டு சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்கணுங்க. பூனா பஸ் ஸ்டாண்டோட பேரு சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட். மக்களே நம்ம பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இங்க இருக்கு பாருங்க, ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கு, பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. நாம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் தான் போறோம். ஏன்னா சிவாஜி நகர்ல இருந்து நாளைக்கு ஷிரடி போறோங்க. அதனால அங்கிருந்து தான் பஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால நம்ம சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம். பூனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பஸ் டிப்போவும் இருக்குங்க. இங்க பாருங்க. சோ இங்க இருந்து உங்களுக்கு பூனாக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும் மக்களே. ஓகேவா? நீங்க பட்ஜெட்ல பஸ்ல டிராவல் பண்ணணும்னா அழகா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சப்வே இருக்கு, சப்வே டு பூனா ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. சோ அப்படியே இது வழியா நீங்க நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து நீங்க பஸ் எடுத்துக்க வேண்டியதா. 257 பஸ் போகுமா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு. சோ பூனாக்குள்ள போறதுக்கு எல்லா பக்கம் போறதுக்கும் உங்களுக்கு இங்க இருந்து பஸ் கிடைக்கும் மக்களே. 256 இருக்கு, நம்ம 257க்கு வெயிட் பண்ணோம் மக்களே. 357 பஸ் வந்துருச்சுங்க. நீங்க இது சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் போகும்னு நினைக்கிறேன். ஆஹா, நிறுத்தாமே போயிட்டாரு. சரி, அடுத்த பஸ்ல போவோம். இதுலயே தமிழ்நாடு டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க மக்களே. நமக்கு அடுத்த பஸ் வந்துருச்சுங்க, 357. இதுல போயிட வேண்டியதுதான். சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்குங்க. கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பஸ் ரைட் இன் பூனே சிட்டி பஸ்ங்க. MSRTC நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பூனா சிட்டி பஸ்ஸஸ்ல நம்ம டிராவல் பண்றோம். செம்ம சூப்பரா இருக்குங்க. ஐ திங்க் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுத்த எலக்ட்ரிக் பஸ்ன்னு நினைக்கிறேன். பூனாக்குள்ள நிறைய ஓடுதுங்க. டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்களா 20 rupees. அதுல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த நம்பர்ஸ் கூட மராத்தியில தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு வந்து லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸே இல்லைங்க. டிக்கெட்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே வந்து மராத்தியில தான் இருக்கு, ஹிந்தியில கூட இல்ல மக்களே. ஃபுல்லா மராத்தியில எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நாம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும் சவுத்ல எல்லாம் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பட் மகாராஷ்டிரால பாத்தீங்களா, நம்பர்ஸ் கூட கெத்தா டிக்கெட்ல மராத்தியில தாங்க இருக்கு. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பூனே பஸ் ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. இது வந்து வாக்கடேவாடி பஸ் ஸ்டாண்ட்னு சொல்றாங்க. சோ மக்களே, நம்ம பூனா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, உள்ளுக்குள்ள வந்து நம்ம வெயிட்டிங் ரூம்ஸ் ஆகட்டும், ரிட்டையரிங் ரூம்ஸ் ஆகட்டும், கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோஸ் எங்க கிடைக்கும், டாக்ஸிஸ் எங்க கிடைக்கும், பூனா ஜங்ஷன்ல இருந்து நம்ம பூனா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வரணும். வக்கடேவாடி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றாங்க, இது சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றாங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 357 பஸ் பிடிச்சி நம்ம எப்படி பூனா பஸ் ஸ்டாண்டு வரணும்னு ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. ஸோ பூனே வழியா டிராவல் பண்ற மக்களுக்கு, பூனாக்கு வர மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.